ஜெபம் செய்வோம். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். மகா கிருபையும் இரக்கமும் அன்பு நிறைந்த எங்கள் பரலோக தகப்பனே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த அருமையான 2025 வருடத்தின் ஆண்டவரே துவக்கத்தை பாதத்தில் துவங்கினோம். ஆண்டவரே, அதே போல இந்த கடைசி நேர மணிக்கு துளிகளை ஆண்டவரே உம்முடைய பாதத்தில் செலவிடும்படியாக எங்களை இதுவரை ஜீவன் சுகம் பலத்தோடு நடத்தி வந்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும்படியாக ஆண்டவரே இந்த ஆராதனை வேளையில் கூடி வந்திருக்கிறோம். கர்த்தர் நீர் தொடக்கம் முதல் ஆண்டவரே முடிவு மட்டும் சகலத்தையும் பொறுப்பெடுத்துக் கொள்வீராக. உங்கள் நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். நீரே சகலத்தையும் ஆளுகை செய்யும். எல்லா கன மகிமையாவும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமேன். தெய்வ நாம மகிமைக்காக நாம் யாவரும் எழுந்து நின்று கீதங்களும் கீர்த்தனைகளும் 412வது பாடலை பாடுவோம். போற்றும் போற்றும் பொன்னிய நாதரை போற்றும். கீதங்களும் கீர்த்தனைகளும் 412 பாடுவோம். சங்கீதனம் செய்ய மாந்தரும் வரும் ஆனந்தமா நேசமேய்ப்பன் கருத்தில் நம்மையும் தாங்குவார். போற்றும் போற்றும் குமாரனை போற்றும். பாதுகாத்து நித்தமும் போஷிப்பார். போற்றும் போற்றும் புண்ணியநாதரை போற்றும். பாவம் போக்க பாரினில் ஜென்மித்தார். பாடுபட்டு பிராணத்தியாகமும் செய்து வானலோக வாசலை திறந்தார். மார்கத்தாவே ஸ்தோத்திரம் என்றும் என்றும் வாழ்க வாழ்க ஜகத்திரட்சகா. அருள்நாதா மசனுகவர ஜோதி வள்ளநாதா கருணை நாயகா. போற்றும் போற்றும் புண்ணியநாதரை போற்றும். வேணும் மண்ணும் இசைந்து பாடவும். போற்றும் போற்றும் மீட்பர் மகத்துவமாக ஆட்சி செய்வார் நித்திய காலமும். மேகராஜம் மகிமை
நம் யாவரும் அப்படியே முழங்கால் படியிட்டு கர்த்தருடைய ஜெபத்தை யாவரும் சேர்ந்து ஏறெடுப்போம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றைய அப்பத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாக குற்றம் செய்து நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமையை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவர்களே. ஆமென். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்திருளும். அப்பொழுது எங்கள் வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும். தேவனே, எங்கள் ரட்சிக்க விரைவாய் வாரும். ஆண்டவரே, எங்கள் சாயம் மனத்தை விரியும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் எப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். கர்த்தரை துதியுங்கள். கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. நாம் யாவரும் எழுந்து நின்று மாறி மாறி வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதங்கள் புஸ்தகம் 23ஆம் சங்கீதத்தை திருப்பிக் கொள்வோம். மாறி மாறி வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 23. சங்கீதம் 23ஆம் சங்கீதம். கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. நின்றவாறு நம்முடைய விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வமற்றவாகிய தேவி விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசுவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்தாவினாலே கன்னிமரியால் உற்பவித்து பிறந்தார். பொந்திய பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறிந்து மரித்து அடக்கப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோர் எழுந்திருந்தார். பரலோகத்திற்கேறி சர்வ பிதாவாகிய தேவனுடைய வலதுபார்சத்தில் வீற்றிருக்கிறார். அவரிடத்தில் எல்லோரையும் மரித்தோரை நியாயந்திருக்க வருவார். பரிசுத்தாவை விசுவாசிக்கிறேன். பொதுவாகிற சபையும் ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரிவு இருத்திலும் நித்திய ஜீவன் விசுவாசிக்கிறேன். ஆமென். அவரும் தயவாய் அமர்ந்து கொள்ளுங்கள். பொழுது வேத பாடம் வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட பொதுவான வேத பகுதி சங்கீத புஸ்தகம் 103வது அதிகாரம் வசனம் 1 முதல் வசனம் 8 வரை. சங்கீதம் 103 வசனம் 1 முதல் 8 வரை ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகளுக்காக நன்றி செலுத்துகிற ஒரு சங்கீதத்தின் வார்த்தைகள். ஆகவே நாம் எல்லாரும் சேர்ந்தே இதை வாசிக்கலாம் என்று நினைக்கிறேன். எல்லாருமே சேர்ந்து இந்த வசனத்தை வாசிப்போம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களையெல்லாம் மன்னித்து உன் நோய்களையெல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தி ஆக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார். அவர் தமது வழிகளை மோசைக்கும் தமது கிரியைகளை இஸ்ரவேல் புத்திரருக்கும் தெரிய பண்ணினார். கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர் என்பது வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட பொதுவான வேத பகுதி வாசித்தாயிற்று. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் ஆண்டவரும் அருமையருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால
வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த அருமையான இந்த வருடம் 2025 வருடத்தின் துவக்கம் முதல் நம்மை இதுவரை நடத்தி வந்த, நம்மோடு கூட இருந்த சகலத்தையும் எல்லா வேளைகளிலும் நம்மை நடத்தி பராமரித்து பாதுகாத்து நம்மோடு கூட வந்த ஆண்டவரை நாம் இந்த வருடத்தின் கடைசி நேரங்களில் நம்ம ஆராதிக்கும்படியாக, அவருக்கு நன்றி செலுத்தும்படியாக, அவர் நாமத்தை நினைவு கூறும்படியாக கடந்து வந்திருக்கிறோம். இந்த வேளையில் நாம் ஒரு சில காரியங்களை குறித்து தியானிக்கும்படியாக தியானத்திற்கு ஆதாரமாக தெரிந்து கொண்ட வேத வசனத்தை வாசியுங்கள். சங்கீதம் 103 சங்கீதம் 1 மற்றும் 2 வசனத்தை வாசியுங்கள். இந்த அருமையான வேளையிலும் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவதை குறித்து நாம் ஒரு சில காரியங்களை தியானிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். இருதயத்திற்காக, உங்கள் சரீர சுகத்திற்காக ஆண்டவர் உங்களை நடத்தி கொண்டே இருக்கிற உங்கள் எல்லா காரியங்களுக்காக நீ நன்றி செலுத்த அழைக்கப்படுகிறோம். நன்றி செலுத்தல் அப்படின்னு எடுத்துக்கொண்டாலே வருடத்தில் கடைசி நாளில் இல்லை மாதந்தோறும் கடைசி வேளைகளில் மாத்திரம்தான் நன்றி செலுத்தணுமா? அப்படி அல்லங்க. அருமையாக நன்றி செலுத்து என்பது கடைசி வேலை மாத்திரமல்ல, மாறாக இது ஒரு வாழ்க்கையின் என்னாலும் செய்ய வேண்டிய ஒரு முறை என்பது வேதம் நமக்கு காண்பிக்கிற மிக சிறந்த காரியமாக இருக்கிறது. இப்படிப்பட்ட நன்றி செலுத்தல் அப்படின்னு சொன்னாலே என்னுடைய எண்ணத்தில் எப்பொழுது ஞாபகம் வர ஒரு மனுஷன் தான் அந்த அருமையான தாவீது. அவரை நினைவு கூறாமல் நன்றி செலுத்த முடியாதுங்க. தன் வாழ்க்கையில் எல்லா வேளையிலும் கர்த்தருக்கு நன்றி செலுத்தின இந்த அருமையான தேவனுடைய மனுஷனுடைய வாழ்க்கையில் அவர் எப்படியெல்லாம் நன்றி செலுத்தினார், என்னென்ன நேரங்கள் நன்றி செலுத்தினார், நாம் இந்த வருடம் தவறி இருந்தால் அடுத்த வருடம் எப்போ நன்றி சொல்ல வேண்டும் என்பதற்காக ஒரு சில காரியங்களை நம்முடைய தியானத்திற்காக நான் காண்பித்து விட்டு கடந்து நம்முடைய ஜெபத்து நேராக நடத்த உங்களை விரும்புகிறேன். அருமையாக இந்த இடத்துல சங்கீதக்காரனாகி தாவீது வேதத்தை அழகாக கற்றுக் கொடுக்கிறார். என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்தரி, என் மூல உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி என்று கர்த்தருக்கு நன்றி செலுத்துவதை, தனக்கு தேவனாக கர்த்தர் செய்த சகல காரியத்திலும் நன்றி செலுத்துவதை குறித்து பார்க்கிறோம். நான் வாசித்த அருமையான மாறி சங்கீதத்தை திருப்பிக் கொள்வோம். சங்கீதம் 23 சங்கீதத்தில் அவர் நன்றி செலுத்திய சங்கீதமாகவும் இந்த சங்கீதத்தை நாம் குறிப்பிட முடியும். எப்படி என்றால் வேதம் அழகா சொல்லிட்டு அவர் எங்கெல்லாம் நன்றி செலுத்தினார், எல்லா சூழலும் நன்றி செலுத்தினார் மெய்து, ஆனால் எங்கெல்லாம் நன்றி செலுத்தினார் என்று ஒரு சில காரியங்கள் காண்பிக்க விரும்புகிறேன். அது முதலாவது காரியம்தான் வேதம் அழகா சொல்லி இந்த சங்கீதத்தின் மூலமாக அறிந்து கொள்கிற காரியம், தாழ்விலும் நன்றி செலுத்தினார், எல்லா நேரத்திலும் நன்றி செலுத்த தாவீது. பாருங்க, ஒருவேளை நம்மளால் சொல்லக்கூடும் ஆண்டவராக கர்த்தர் எனக்கு நன்மை செய்தார் அதற்காக நன்றி நான் செலுத்துகிறேன், அல்லது ஜீவனோடு வைத்திருக்கிற அதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். ஆனால் தாவீது வாழ்க்கையோ இந்த வேத பகுதி அழகாக கற்றுக் கொடுக்கிறது. கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சடை என்று சொல்லி ஒவ்வொரு வசனமாக நீங்கள் வாசிக்கும் பொழுது அவர் தன் நன்றியை வெளிப்படுத்த விதத்தை நீங்கள் பார்க்க முடியும். அருமையாக சொல்ல போனால் இந்த சங்கீதமானது அவர் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்படுவதற்கு முன்பதாக, ராஜாவாக இருப்பதற்கு முன்பதாக, தன் சகல காரியங்கள் செய்வதற்கு முன்பதாக, பராக்கிரமான காரியங்கள் செய்வதற்கு முன்பதாக அவர் ஆடுகளை மேய்க்கிற மேய்ப்பனாக கடந்து செல்லும் பொழுது பாடினதான் அருமையான சங்கீதங்கள். பாருங்க, அந்த இடத்துல தன் குடும்பத்தால் ஒதுக்கப்பட்ட நிலை அவன் பார்க்கும் பொழுது அநேகருக்கு கிடைக்காத ஒரு தாழ்ந்த ஒரு வாழ்க்கைங்க. பாருங்க, அந்த தாழ்மையிலும் என்ன நினைத்தான், கர்த்தரை எண்ணி பார்த்தான். அந்த இடத்திலும் கர்த்தரை என் மேய்ப்பராக இருக்கிறார் என்று சொல்லி அவரை உயர்த்துகிறான். தன் பணியை குறித்தோ தனக்கு தன் சகோதரர்களைப் போல ஒரு சந்தோஷமான இடம் தன் வாழ்க்கையில் தன் வீட்டில் கிடைக்கவில்லை என்று ஒருபோதும் அதைகளை குறித்து குறையோ எந்த காரியமும் சொல்லாமல் ஏற்றுக்கொண்ட மனுஷனார் சங்கீதக்காரனுடைய தாவீதுடைய அருமையான ஒவ்வொரு சங்கீதங்களை வாசிக்கும் பொழுது பாருங்க, வேதம் அழகா சொல்லுது, அவர் நன்றி செலுத்தும் விதமாய் தேவன் தன்னை மீட்டது, தேவன் தன்னை நடத்தினது, தனக்கு மேய்ப்பரா அவர் இருந்தது, இப்படி எல்லா காரியத்தையும் அறிந்து தனக்கு ஒன்றுமே இல்லை. நீங்கள் வருடத்தை யோசித்து பாருங்க, அந்த வருடம் உங்களுக்கு நீங்கள் நினைத்தது போல இல்லாமல் இருக்கலாம். தாவீது உயர்வை பெறுவதற்கு முன்பதாக என்ன செய்தார், நன்றி செலுத்தினார். நாம் அப்படி நன்றி செலுத்துகிறோமா? நம்ம நினைத்த காரியம் வராவிட்டாலும் நான் தாழ்வில் இருக்கிறேன், என் வாழ்க்கையில் ஒரு உயர்வும் இல்லை, ஆனாலும் நன்றி செலுத்துகிறோமா? சங்கீதக்காரனாகி தாவீது நம்ம கற்றுக் கொடுக்கிறாருங்க. அவர் கற்றுக் கொடுக்கிற காரியம் தாழ்விலும் நாம் என்ன செய்யணும், முதலாவது நன்றி செலுத்த வேண்டுங்க. அவர் வெற்றியை காண்பதற்கு முன்பதாக, உயர்வை காண்பதற்கு முன்பதாக அவர் செலுத்தினது தான் நன்றி செலுத்துதல். இரண்டாவது காரியமாக என்ன நேரத்தில் அவர் நன்றி செலுத்தினார் என்று உங்களுக்கு நான் காண்பிக்க விரும்புகிறேன். திருப்பிக் கொள்வோம். சங்கீதம் 34 சங்கீதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். இதில் அருமையாக 34 சங்கீதத்தில் முதலாம் வசனம் நமக்கு எப்பவுமே சொல்லணும். அருமையாக ஆரம்பிக்கும் போது கூட ஜெபத்தில் சொன்ன சங்கீதம் தான், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். வேதம் அழகாக சொல்லுது பாருங்க. இந்த சங்கீதத்தில் மேலே உள்ள பகுதி வாசித்து பார்க்கும்போது, தாவீது அபிமெலேக்கு முன்பாக
வேஷம் மாறின போது அவனால் துரத்தி விடப்படுகையில் பாடின சங்கீதம். இந்த இடத்துல பாருங்க, வேதம் தெளிவாக கற்றுக் கொடுக்குது. சவுல் ராஜா என்ன செய்கிறார்? அவனை துரத்த ஆரம்பிக்கிறார். அவனை துரத்த ஆரம்பிக்கும் பொழுது அருமையான தாவீது ஓட்டம் எடுத்து ஓடிக்கொண்டிருக்கிறான். பாருங்க, திரும்பவும் ஆசாரியன் அண்டைக்கு சென்று அந்த இடத்துல பார்க்கும்போது கேட்டு பெற்றுக்கொண்ட வாள், அவன் பெலிஸ்தனை வென்ற பின்பதாக கேட்டு பெற்றுக்கொண்ட வாளை பெற்றுக்கொண்டு திரும்ப கடந்து சென்ற சம்பவத்தை அந்த இடத்துல வேதம் கற்றுக் கொடுக்குது. நீங்கள் வாசித்தால் உங்களுக்கு தெளிவாக புரியும். 1 சாமுவேல் புத்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 1 சாமுவேல் 21ஆம் அதிகாரத்தில் அழகா சொல்ல போனால் 10ஆம் வசனம் முதல் 15 வரை நீங்கள் வீட்டில் வாசித்து பார்க்கலாம். இது அழகா சொல்லும். 1 சாமுவேல் 21:10 அழகா சொல்லு. அன்றைய தினம் தாவீது எழுந்து சவுலுக்கு தப்பியோடி காத்தின் ராஜாவாகிய ஆகீஸ் இடத்தில் போனான். இந்த ஆகீஸ் தான் அந்த இடத்துல வேதம் சொல்லப்படுகிற, யார வேதம் சொல்லுது? யார வேதம் சொல்லுதுங்க? சங்கீதம் 134 திரும்ப வாசிங்க, அப்பதான் தெரியும். சங்கீதம் 134 மேல் பகுதி என்ன சொல்லுது? அந்த அருமையான மனுஷன் தான். அருமையாக வேத வல்லுநர்கள் ஒரு சிலர் சொல்றாங்க, இந்த இடத்துல பார்க்கும் பொழுது நீங்கள் சொல்லுவோம், ரோமாபுரியில் சீசர் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுவோம். அதுபோல ராஜாவுக்குரிய பொதுவான சொல் தான் இந்த அபிமெலேக்கு என்ற வார்த்தை. ஆனால் அவருடைய தனிப்பட்ட பெயர் தான் இந்த 1 சாமுவேல் 21:10 பயன்படுத்தப்பட்ட இடம். இந்த அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது வேதம் சொல்லும், அவன் என்ன செய்கிறான்? சவுலுக்கு தப்பி ஓடின சூழ்நிலை. சவுலுக்கு தப்பி ஓடி அவன் அடைக்கலம் தேடி வேறு ஜனங்கள் மத்தியில் போகும்போது அவன் என்ன செய்கிறான்? தாவீது கொன்றது 1000மோன்னு சொல்லி அவனை குறித்து கண்டுகொண்ட போது வேஷம் மாறி தான் பைத்தியன் போல நடித்து அங்கிருந்து துரத்தப்படுகிறான். ஆனால் வேத அழகா சொல்லுது, அந்த காலத்தில் என்ன செய்தான்? சங்கீதம் அழகா சொல்லுது, கர்த்தரை நான் எக்காலத்திலும் துதிப்பேன். வேத அழகா சொல்லுதுங்க, உங்கள் வாழ்க்கையில் இந்த வருடத்தில் ஒருவேளை குடும்பங்கள் ஒதுக்கி இருக்கலாம், ஒருவேளை நம்பினோர் நம்மை கைவிட்டு இருக்கலாம். அப்போ நாம் துதித்து இருக்கிறோமா? ஆராய்ந்து பாருங்கள். இந்த வேளையில் நம்ம நினைத்து பார்க்க வேண்டிய இந்த 10 நிமிஷம் எதற்கு என்றால், நீங்கள் செய்ய மறந்த நன்றிகளை இப்போ செலுத்த மீண்டும் அழைக்கப்பட்ட ஒரு வாய்ப்பை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆகையால் சற்று ஆராய்ந்து பார்ப்போம். தாவீது சவுலால் துரத்தப்படல, அதாவது சொந்த குடும்பம், சொந்த ராஜா, தனக்கு பாதுகாப்பு தர வேண்டிய ராஜா விரட்டி அடிக்கும் பொழுது அவன் மனமோ கலங்கவில்லை. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து அவரை எக்காலத்திலும் துதிக்கிறவனாய் தன் வாழ்க்கையில் காணப்பட்டான். பிரியமானவர்களே, வேதம் அழகாக கற்றுக் கொடுக்குதுங்க. வாசிங்க தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 18 வாசிங்க. 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 18 வாசிங்கள். எல்லாவற்றிலும் நம்ம என்ன செய்யணுமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். உங்கள் வாழ்க்கையில் தாவீது கற்றுக் கொடுக்க தாழ்வில் துதிக்க வேண்டும். துன்பத்திலும் கண்ணீரிலும் நெருக்கத்தின் பாதையிலும் காணப்பட்டாலும் பரவாயில்ல, கர்த்தரை துதிக்க வேண்டும். இப்படி அவர் துதித்தபடினால தான் கோலியாத்தை ஜெயித்த போது துதித்தாருங்க. அருமையாக சங்கீதம் 18:1 அழகா சொல்லுது. வாசிங்க சங்கீதம் 18ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தை மாத்திரம் வாசிங்க. சங்கீதம் 18:1 வாசிங்கள். என் பெலனாய் கர்த்தாவே உம்மில் அன்பு கூறு என்றவர் அழகா அந்த சொல்லப்பட்ட சங்கீதம் வேதம் சொல்லும்போது சவுலின் கைக்கு நீங்கள் ஆக்கி விடுவித்த நாளில், இந்த இடத்துல பார்க்கும்பொழுது வேதம் சொல்லுது என்ன காரியம்? என் பெலனாகிய கர்த்தாவை உம்மில் அன்பு கூறு என்று சொல்லி ஒவ்வொரு ரசமாக நீங்கள் வாசிக்கும் பொழுது, என் உயர்ந்த அடைக்கலமாயிருக்கு, என் கேழகம், என் ரட்சணை கொம்பு என்று ஒவ்வொரு காரியமும் சொல்லும்போது 4ஆம் வசனம் அழகா சொல்லுது பாருங்க. மரணக்கட்டுகள் என்னை சுற்றி கொண்டது, துர்ச்சன பிரவாகம் என்னை பயப்படுத்தினது. வேதம் அழகா சொல்லுதுங்க. சங்கீதக்காரனாகி தாவீது கோலியாத்தை வென்ற பின்பதாக நன்றி செலுத்தின. அருமையாக 1 சாமுவேல் 17 நீங்கள் 37 வாசிக்கலாம். கோலியாத்தை ஜெயித்தான். அதற்கு பின்பதாக வர்ற பகுதியில் நீங்கள் வாசித்தீர்கள் என்றால், அந்த வாளை கொண்டு போய் தேவ ஆலயத்தில் வைத்து விட்டு நன்றி செலுத்தினா. அந்த வாளை தான் திரும்ப காத் ராஜாவிடத்தில் போகும்போது எடுத்து போனாங்க. நீங்கள் அழகாக வாசித்தீங்கன்னா தாவீதுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு காரியமும் உங்களுக்கு தெளிவாக புரியும். அவர் எதை செய்தாலும் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவது ஒருபோது மறவாதவதாய் காணப்பட்டார். பிரியமானவர்களே, இந்த வருஷத்தில் கடைசி வேளையில் நம்ம கடந்து வந்திருக்கிறோம். சற்று ஆராய்ந்து பார்க்க வேண்டிய காரியம் என்னவென்றால், நாம் நம்முடைய வாழ்க்கையில் தாழ்வில் நன்றி செலுத்தினோமா? துன்பங்கள், கஷ்டங்கள், கண்ணீர் வந்த போது நன்றி செலுத்தினோமா? இல்லை கர்த்தரை மறந்து போனோமா? ஆனால் அநேக நேரம் என்ன செய்கிறோம்? வெற்றி வரும் பொழுது என் பலத்தினால, என்னுடைய காரியம் என்று தேவனை மறந்து போகிறோமா? தாவீதோ அப்படி செய்யலைங்க. நம்ம தாவீது நடனமாடி கர்த்தரை ஆராதித்தான்னு பெருமையாக சொல்லுவோம். தாவீதை போல் நடனமாடுவோன்னு சொல்லுவோம். அவைகளெல்லாம் செய்வதற்கு முன்பதாக தாவீது கர்த்தரை என்ன வந்தாலும் தாழ்விலும் நன்றி செலுத்தினான். ஆகையால் நீங்கள் தாவீதை போல வாழ கர்த்தர் இந்த நாட்களுமே அழைக்கிறார். கடைசி வேளையில்
உங்களை இதுவரை நடத்தி வந்தவரைக்காக நீங்கள் எதை செய்ய ஆயத்தமாக இருக்கிறீங்க? ஒரு விஷயம் அப்படியே நாம் இருக்கிற இடங்களை முழங்கால் படியிட்டுக் கொள்வாங்க. ஆண்டவராய் கர்த்தரை நோக்கி பார்த்து, இப்பொழுதாவது ஆண்டவரே, இந்த வருடத்தை எனக்கு நீங்கள் கொடுத்த காரியம் வாய்க்கல, இந்த வருடத்தில் நீங்கள் கொடுத்த காரியம் ஒருவேளை தாமதமாக இருந்திருந்தா இல்லை நடைபெற்றிருக்கலாம், ஆனால் நான் ஒருவேளை நன்றி சொல்ல மறந்திருப்பேன் ஆண்டவரே. இப்போ நன்றி சொல்ல மறுபடியும் வாய்ப்பு கொடுத்தீங்கன்னு சொல்லி தாவீதை போல் ஆண்டவரே நான் நன்றி செலுத்த வேண்டும் என்று பிரயாசப்படுறேன். தாவீது தன் வாழ்க்கை எல்லா வேளையிலும் கர்த்தருக்கு நன்றின்னு சொன்னார் ஆண்டவரே. அந்த நன்றி செலுத்த எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்காதா என்று ஒரு விஷயம் நம்மை ஆராய்ந்து பார்த்து, ஆண்டவரே உமக்கு நன்றின்னு சொல்லுவோம். இந்த வருடத்தில் ஒவ்வொரு நாளையும் ஆராய்ந்து பாருங்க. கடைசி வருடத்தில் இதே ஆலயத்தில் வந்து இதே இடத்துல வந்து நம்மோடு இருந்த ஜனங்கள் இப்போ எத்தனையோ பேர் இல்லை, ஆனால் நம்மை கர்த்தர் ஜீவனோடு வைத்திருக்கிறாருங்க. தாழ்வில் நம்மை வழிநடத்திருக்கலாம், ஒருவேளை கண்ணீரில் நம்முடைய வாழ்க்கை போயிருக்கலாங்க. ஆனால் அந்த கண்ணீர், அந்த தாழ்வு எல்லாவற்றும் நம்ம கர்த்தரை உயர்த்திருக்கிறோமா? இப்போ ஆசீர்வாத கர்த்தர் ஒருவேளை கொடுத்திருக்கலாம், அதற்கு நன்றின்னு கர்த்தருக்கு சொல்லிருக்கோமா? கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்க. கர்த்தர் எதிர்பார்க்க ஒரே ஒரு காரியம்தான், என் மகன் எக்காலத்திலும் என்ன உயர்த்தணும், எனக்கு நன்றின்னு சொல்லணும் என்று கர்த்தர் ஆசைப்படுகிறாருங்க. அப்படியே ஒரு விஷயம் எல்லாரும் பரலோகத்தின் தேவன் நோக்கி பார்த்து நன்றின்னு சொல்லுவோம். நன்றின் நம்முடைய உள்ளங்கள் நிறைந்தவராய் சொல்லுவோம். ஆண்டவரை எம்மை நடத்தி வந்ததற்காக நன்றி ஆண்டவர்ன்னு சொல்லுவோம். நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்தன் இயேசுராஜனே, எனக்காய் நீ செய்திட்ட நன்மைகள் என்றும் நன்றி கூறுவேன். நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்தன் இயேசுராஜனே, எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன். என்னடங்கா நன்மைகள் யாவையும் எனக்களித்திடும் நாதனே, என்னடங்கா நன்மைகள் யாவையும் எனக்களித்திடும் நாதனே, நினைக்காத நன்மைகள் அளிப்பாரே, உமக்கென்னை துதியே. நினைக்காத நன்மைகள் அளிப்பவரே, உமக்கென்றுமே துதியே. நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்தன் இயேசுராஜனே, எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன். நன்றின்னு சொல்லுவோம். ஆண்டவரே உமக்கு நன்றி தகப்பனே. கர்த்தாவே உமக்கு நன்றி ஆண்டவரே, எங்களை ஜீவனோடு வைத்ததற்காக நன்றி. தேவரீர் எங்களுக்கு சகலத்தின் செய்ததற்காக நன்றி தகப்பனே. ஆண்டவரே தாயுமானவராய் தந்தையுமானவராய் எங்களோடு கூட இருந்தீங்கப்பா. எங்களோடு இந்த மனுஷர்களை விட்டு போயிருக்கலாம், ஆனாலும் கர்த்தராகிய ஆண்டவர் எங்களை தாழ்வில் நினைத்தீர் ராஜா, எங்களை தூக்கி வைத்தீர். எங்கள் துக்கத்தின் நேரத்தில் எங்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் எங்களை மறந்து போயிருக்கலாம் ஆண்டவரே, எங்கள் கண்ணீரை துடைக்குவராய் கூட இருந்ததற்காக நன்றி ஆண்டவரே. நன்றி தகப்பனே. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தேவரீர் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையில் உமக்கு முன்பதாக நிற்கிற பாக்கியத்தை கொடுத்தீங்கப்பா, அதற்கு நன்றி ஆண்டவரே. தேவரீர் நீர் கொடுத்த பாக்கியத்திற்காக நன்றி தகப்பனே. ஆண்டவரே எத்தனையோ நேரங்களில் உமை விட்டு விலகி போயிருக்கிறோம் ஆண்டவரே, ஆனாலும் மகனே மகளே நீ எனக்கு வேணும், நீ எனக்கு போதுமானவன், என் இருதயத்துக்கு பிரியமானவன் நீ ஒருவனை என்று சொல்லி எங்களை மீண்டும் மீண்டும் அழைத்து தேற்றி கட்டினீங்கப்பா.
எங்களுடைய செயல்கள், எங்களுடைய கிரியைகளினால் தள்ளப்பட வேண்டவர்கள், எங்கள் சிந்தனையினால் ஒதுக்கப்பட வேண்டியவர்கள். உம்முடைய பரிசுத்தத்துக்கு முன்னதாக நிற்க முடியாது. ஆனாலும் உம்முடைய கிருபை, உம்முடைய இரக்கம் எங்கள் மேலே இருந்ததற்காக நன்றி ஆண்டவரே. உம்முடைய தயவு எங்கள் மேலே வைத்ததற்காக நன்றி தகப்பனே. கர்த்தாவே, நீர் எங்கள் மேலே பாராட்டின தயவுக்காக நன்றி தகப்பனே நீ சொல்லுவோம். ஆண்டவரே, உமக்கு நன்றி ராஜா, உமக்கு நன்றி தகப்பனே. ஆண்டவரே, இந்த கடைசி வேளையில் உம்மை நோக்கி பார்க்க வந்திருக்கிறோம் தகப்பனே. கர்த்தாவே, கடந்த எல்லா நேரத்திலும் பாதுகாத்தீங்கப்பா, பராமரித்தீங்கப்பா. இந்த வேளையில் உம்மை நோக்கி பார்த்து கேட்கிறோம் ஆண்டவரே, அடுத்த வருஷம் எங்களுக்கு எப்படி இருக்கும், அடுத்த நாள் எங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியாதுப்பா. எப்படி எங்கள் வாக்குத்தத்தம் வரும்னு தெரியாது, எப்படி எங்களுக்கு வாழ்க்கை வரும்னு தெரியாது. ஆனாலும் நாங்கள் நன்றி செலுத்த மறந்த போதிலும் எங்களை பாதுகாத்தவர், நாங்கள் நன்றி செலுத்தாமல் இருந்த போதிலும் அன்று ஒருவேளை மறந்திருந்த வேளையும் எங்களை இதுவரை நடத்தி வந்த ஆண்டவர் இன்னமும் நடத்துகிறவராய் கூட வருவீர்னு மாத்திரம் நம்புகிறோம் ஆண்டவரே. அந்த நம்பிக்கையோடு ஆண்டவரே புதிய ஆண்டுக்குள்ளே போக ஆயத்தமாகிறோம். கர்த்தாவே, வருகின்ற புதிய ஆண்டில் கர்த்தா எங்களை நீர் ஏற்றுக்கொள்கிறவராய், எங்கள் சகல காரியத்தை செய்கிறவராய் கூட வருவீராக ஆண்டவரே. இதை வேலை உம்மை நோக்கி பார்த்து கேட்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, ஒரு ஜனக்கூட்டமாய் உம்மை நோக்கி பார்த்து வந்து நிற்கிறோம் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில் இந்த வருடம் கர்த்தர் சொன்ன காரியம் நடக்கலை, தாமதம் ஆயிட்டு, அவைகள் எனக்கு இன்னும் கிடைக்கல, எனக்கு அந்த சொன்ன காரியம் வந்தாலும் கூட அநேக நேரம் என் இருதயத்தில் கலக்கம் மாறல ஆண்டவரே, கண்ணீர் மாறல ஆண்டவரே, என் வேதனை மாறல ஆண்டவரேன்னு சொல்லி வருத்தத்தோடு வந்திருக்கிறீங்களா? கர்த்தரை மாத்திரம் நம்ம கர்த்தர் அழைக்கிறாருங்க. இந்த புதிய ஆண்டில் கர்த்தரை மாத்திரம் நம்ம கர்த்தர் நம்மை அழைக்கிறார். அவரை மாத்திரம் நம்பும்படியாக கர்த்தர் நம்மை அழைக்கிறார். அவரை நம்பிக்கையோடு ஆண்டவரே, என்ன வந்தாலும் உங்களை விட மாட்டோம்ப்பா, இந்த புதிய இடத்துல என்ன வந்தாலும் உண்மை விட மாட்டோன்னு சொல்லி ஆண்டவரை நோக்கி பார்த்து எதிர்பார்ப்போம். ஆண்டவரே, கடந்த இந்த வருஷம் கூட இருந்தீங்கப்பா, புதிய ஆண்டுக்குள்ளே போக போகிற ஆண்டவரே. அப்பா, புதிய இடத்துக்குள்ளே எங்கள் வாழ்க்கையை போக போகுது ஆண்டவரே. எங்களை ஆயத்தப்படுத்தும் ஆண்டவரேன்னு கேட்போம். ஆண்டவரே, எங்களை ஆயத்தப்படுத்தும்ப்பா. புதிய யுத்தங்கள், புதிய போராட்டங்கள், புதிய பாடுகள், புதிய ஆசீர்வாதங்கள், புதிய சமாதானம், புதிய சந்தோஷம் கிடைக்க போகுது ஆண்டவரே. ஆனாலும் இவைகள் எல்லாவற்றிலும் எங்களோடு என்றும் இருக்கிற ஆண்டவரை விட்டு விடாதபடி வாழ்க்கை எங்களுக்கு வேண்டும் தகப்பனே அப்படின்னு சொல்லி கேட்போம். ஆண்டவரே, நீர் எங்களோடு வாருன்னு சொல்லி மௌனமாக நம்மை நாமே ஆராய்ந்து பார்த்தவர்களாக அப்படி மௌனமாக உம்மை ஆசீர்வாத தாருன்னு மௌனமாக கேட்போம். கொஞ்ச நேரம் அவரை மாத்திரம் நோக்கி பார்த்து, ஆண்டவரே, புதிய வருடத்தில் உங்கள் ஆசீர்வாதம் கடந்து வரட்டும்னு சொல்லி கேட்போம். தேவரீர் எங்களோடு வாருன்னு சொல்லுவோம். இந்த வருடம் முழுவதும் இருந்தவர் புதிய ஆண்டிலே வாருன்னு சொல்லி கேட்போம். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய ஆண்டுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய ஆண்டுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். ஆளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூரணம்,
அற்பமானாலும் முடிவு சம்பூரணம். குறைவுகள் நிறைவாகட்டும், எல்லா குறைவுகள் நிறைவாகட்டும். என் வறட்சி செழிப்பாகட்டும், என் வறட்சி செழிப்பாகட்டும். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய ஆண்டுக்குள் என்னை நடக்கும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய ஆண்டுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். அப்படியே தலைகளை தாழ்த்தி ஆண்டவர் நோக்கி பார்ப்போம். கிருபையுள்ள ஆண்டவரே, இந்த அருமையான நல்லது புதிய ஆண்டுக்குள்ளே எங்களை நீர் அழைத்து கொண்டு வந்த உம்முடைய கிருபைக்காக நன்றி தகப்பனே. கர்த்தாவே, இம்மட்டும் எங்களுக்கு ஜீவன் சுகம் பலன் கொடுத்தவர் ஆண்டவரே. இந்த புதிய ஆண்டில் நீர் தருகிற நன்மையினால் நிறைத்து வழிநடத்துங்க ஆண்டவரே. கர்த்தாவே, வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுகிறீர் என்று பார்க்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, எங்களுக்கென்று வைத்திருக்கிறதை நீர் எங்களுக்கென்று முன் குறித்தவைகளை இந்த வருடத்தில் நாங்கள் பிடித்து கொண்டு ஓட எங்களுக்கு கர்த்தர் கிருபை செய்வீராக. தேவரே, இந்த அருமையான புதிய ஆண்டு ஆராதனை வேளையில் எங்களோட கர்த்தர் இடைபடும் உடைய வார்த்தையினால் எங்களோடு பேசும். உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம், சகலத்தையும் ஆளுகை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். தேவ நாம மகிமைக்காக மற்றும் புதிய ஆண்டு ஆராதனை ஆயத்தமாக நாம் யாவரும் எழுந்து நின்று கீதங்களும் கீர்த்தனைகளும் 397வது பாடலை பாடுவோம். கீதங்களும் கீர்த்தனைகளும் 397வது பாடலை பாடுவோம். Yeah.
இவ்வாறே சங்கீதம் 65ஆம் சங்கீதத்தை நாம் யாவரும் மாறி மாறி வாசிப்போம். சங்கீதம் 65ஆம் சங்கீதத்தை மாறி மாறி வாசிப்போம். சங்கீதம் 65. தேவனை, சீயோனில் உமக்காக துதியானது அமைந்து காத்திருக்கிறது, பொருத்தனை உமக்கு செலுத்தப்படும். அக்கிரம விஷயங்கள் என்மேல் மிஞ்சி வல்லமையை கொண்டது, தேவரீரோ எங்கள் மீறுதல்களை நிவிர்த்தியாக்குகிறீர். பூமியின் கிடையாந்தரங்களிலும் தூரமான சமுத்திரங்களும் உள்ளவர்கள் எல்லாரும் நம்பும் நம்பிக்கையாயிருக்கிற எங்கள் இரட்சிப்பின் தேவனே, நீர் பயங்கரமான காரியங்களை செய்கிறதினால் எங்களுக்கு நீதியுள்ள உத்தரவு அருளுகிறீர். சமுத்திரங்களின் மும்முரத்தையும் அவைகளுடைய அலைகளின் இரைச்சல்களையும் ஜனங்களின் அமளியையும் அமர்த்துகிறீர். தேவரீர் பூமியை விசாரித்து அதற்கு நீர் பாய்ச்சுகிறீர். தண்ணீர் நிறைந்த தேவ நதியினால் அதை மிகவும் செழிப்பாக்குறீர். இப்படி நீர் அதை திருத்தி அவர்களுக்கு தானியத்தை விளைவிக்கிறீர். வருஷத்தை உம்முடைய நன்மையால் முடிசூட்டுகிறீர். உமது பாதைகள் நெய்யாய் பொழிகிறது. சேர்ந்து வாசிப்போம். மேய்ச்சல் உள்ள வெளிகளில் ஆடுகள் நிறைந்திருக்கிறது, பள்ளத்தாக்கள் தானியத்தால் மூடி இருக்கிறது, அவைகள் கம்பீரித்து பாடுகிறது. பொழுது முதலாம் வேத பாடம் வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள முதலாம் வேத பாடம் சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் முதல் 12ஆம் வசனம் முடிய. சகரியா 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் முதல். சீயோன் குமாரத்தியே மிகவும் களிகூறு, எருசலேம் குமாரத்தியே கம்பீரி. இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதி உள்ளவரும் இரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவராய் இருக்கிறார். எப்ராயிமின் என்று ரதங்களையும் எருசலேமின் என்று குதிரைகளையும் அற்றுப்போக பண்ணுவேன். யுத்த வில்லும் இல்லாமல் போகும். அவர் ஜாதிகளுக்கு சமாதானம் கூறுவார். அவருடைய ஆளுகை ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் வரைக்கும், நதி தொடங்கி பூமியின் எல்லைகள் பரியந்தமும் செல்லும். உனக்கு நான் செய்வதென்னவென்றால், தண்ணீரில்லாத குழியிலே அடைபட்டிருக்கிற உன்னுடையவர்களை நான் என் உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே விடுதலை பண்ணுவேன். நம்பிக்கையுடைய சிறைகளை அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன் என்பது வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள முதலாம் வேத பாடம் வாசித்தாயிற்று. யாவரும் எழுந்து நின்று 3 வாலிபர் கீதத்தை பாடலாக பாடுவோம். கீதங்கள் கீர்த்தனைகள் 371வது பாடல். போற்றி போற்றி புகழ்ந்து
வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாய் குறிக்கப்பட்ட இரண்டாம் வேத பாடம் யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் வசனங்கள் 7 முதல் 10 முடிய. யோவான் 10ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் முதல். ஆதலால் இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, நானே ஆடுகளுக்கு வாசல் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். எனக்கு முன்னே வந்தவர்கள் எல்லாரும் கள்ளரும் கொள்ளைக்காரருமாயிருக்கிறார்கள். ஆடுகள் அவர்களுக்கு செவி கொடுக்கவில்லை. நானே வாசல். என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். அவன் உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். வாசிக்கும்படியாய் குறிக்கப்பட்ட வேத பாடம் வாசித்தாயிற்று. யாவரும் எழுந்து நின்று சங்கீதம் 100ஆம் சங்கீதத்தை பாடலாக பாடுவோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வவல்ல பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்தாவினாலே கன்னியாகுமரியில் பிறந்தார். பொந்து பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறைந்து மரித்து அடக்கப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரில் எழுந்தருளினார். பரமத்துக்கு ஏறி சர்வவல்ல பிதாவாகிய தேவனது வலது பாரசத்தில் வீற்றிருக்கிறார். அவருடைய எல்லோரையும் மரித்தோரையும் நியாயத்திற்கு வருவார். ஒரு சாயை விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்க சபையும் ஐக்கியமும் பாவமன்னிப்பும் சரீரம் எடுத்துள்ளதும் நித்தியத்துண்டு விசுவாசிக்கிறேன். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஒரு முதாவுடன் இருப்பாராக. ஜெபம் பண்ண கிடவும். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். கிறிஸ்துவே எங்களுக்கு இறங்கும். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். பரமண்டலம் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருவதாக. உம்முடைய சமர்ப்பணத்தை செய்கிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றுங்கள் அப்பத்தை எடுத்தாரும் நாங்கள் மடிக்கிறது போல எங்களுக்கு மடியும். எங்களை சோதனை பிரவேசிக்க பண்ணாமல் தீமன்களை ரட்சித்துக் கொள்ளும். ஆமென். கர்த்தாவே உம்முடைய இரக்கத்தை எங்களுக்கு காண்பியும். உம்முடைய இரட்சிப்பை எங்களுக்கு அருளச் செய்யும். உம்முடைய பணிவிடைக்காரருக்கு நீதியை தருப்பியும். ஜனத்தை சந்தோஷப்படுத்தும். கர்த்தாவே உம்முடைய ஜனத்தை ரட்சியும். உம்முடைய சுன்னதத்தை ஆசீர்வதியும். கர்த்தாவே எங்கள் காலத்தில் சமாதானத்தை கட்டளையிடும். தேவரீரே இல்லாமல் எங்களுக்காக யுத்தம் செய்ய ஒருவரும் இல்லை. பராபரனே எங்கள் இருதயத்தை சுத்திகரியும். உம்முடைய பரிசுத்த ஆவியை எங்களுக்கு எடுத்துக்கொள்ளாதேயும்.
புதிய ஆண்டுக்கான சுருக்க ஜெபம் சட்டவாக்கியம். உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார், உங்கள் மேல் மனதிருக்கும்படி எழுந்திருப்பார். கர்த்தர் நீதி செய்கிற தேவன், அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். சதா காலங்களுக்கும் ஆண்டவரை இப்புதிய ஆண்டுக்கான செய்தமைக்காக உம்மை துதிக்கிறோம். இந்த ஆண்டு முழுவதும் நீர் எங்களுக்கு பாதுகாப்பின் அரணாகவும் கேடகமாகவும் இருந்து எங்களை பாதுகாத்து சகல ஆசீர்வாதத்தினாலும் இரக்கத்தினாலும் நன்மையினாலும் நிறைத்து வழிநடத்த வேண்டும் என்று எங்களுக்கு தந்திருக்கிற சிறந்த வாக்குறுதிகளையும் வாய்ப்புகளையும் பற்றி கொண்டு உமது சிந்தையில் உறுதியுடன் வாழ உதவி செய்ய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டிக் கொள்கிறோம். சமாதானத்துக்கு காரணரும் ஏக சிந்தை விரும்புகிறமாகி தேவனே, உமை அறிவதே நித்திய ஜீவன், உமை சேவிப்பதே மெய்ச்சாதீனம். தேவரை தஞ்சமாக கொண்டிருக்கிற மதடியராகிய நாங்கள் எந்த விரோதிகள் வல்லமைக்கு பயப்படாதிருக்கும்படியாக எங்கள் சத்துருக்கள் செய்கிற எல்லா பிரயத்தனங்கள் நின்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினால் எங்களை காப்பாற்றி அருளும். சர்வவல்லமை நித்திய தேவனே, இந்நாள் வரை எங்களை சுகமாய் நடத்தி வந்த எங்கள் பரமபிதாவாகி கர்த்தாவே, இந்நாளும் மிகுந்த வல்லமையால் எங்களை காப்பாற்றி நாங்கள் யாதொரு பாவத்துக்குட்படாமலும் எவ்விதமான மோசத்தில் அகப்படாமலும் உமது பார்வைக்கு நீதியாக இருக்கிறதை எப்பொழுதும் செய்கிறதற்கு நாங்கள் செய்கிற எல்லாவற்றையும் உடைய அளவினால் நடத்திட வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். மகா அதிசயங்களை செய்கிற சர்வவல்லமையுள்ள தேவனே, எங்கள் பேராயர்கள் மேலும் ஆயர்கள் மேலும் சபை ஊழியர்கள் மேலும் அவர்கள் விசாரணை ஒப்பிக்கப்பட எல்லா சபைகள் மேலும் ஆரோக்கியம் தருகிற உடைய கிருபையில் ஆவி அனுப்பி அவர்கள் உமக்கு உத்தம பிரியமானவர்களாய் நடக்கும்படி உமது ஆசீர்வாதமாகிய பணி அவர்கள் மேல் ஓயாமல் பெய்ய செய்துள்ளோம். கர்த்தாவே, எங்கள் காரிய கர்த்தரும் மத்தியஸ்தரமாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாக இதை கட்டளையிட்டருளும். பொதுவான ஸ்தோத்திர ஜெபத்தை நாம் யாவரும் சேர்ந்து ஏறெடுப்போம். சர்வவல்லமையுள்ள தேவனே, சர்வ ஜீவ தயாபர பிதாவே, எங்களுக்கும் மற்றெல்லா மனிதருக்கும் கிருபைக்காகவும் அன்புள்ள தயவுக்காகவும் நாங்கள் மிகுந்த தாழ்மையோடும் மூலியத்தோடும் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். காப்பாற்றியதற்காகவும் மேலுள்ள ஆசீர்வாதங்களுக்காகவும் மதிக்கிறோம். விசேஷமாக எங்களுக்கு இயேசு கிறிஸ்துவினாலே உலகத்தை மீட்டுக்கொண்ட அன்புக்காகவும் கிருபை யத்தனங்களுக்காகவும் நம்பிக்கைக்காகவும் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். நாங்கள் உண்மையாய் நன்றியறிந்தவர்களாயிருக்கோம். எங்களுக்கு ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்து எங்கள் வாழ்நாளாம் முன்பாக பரிசுத்த நீதியுள்ளவர்களாய் நடக்கும். எங்கள் வாக்கினாலே மாத்திரமல்ல, எங்கள் நடக்கையினாலே பிரஸ்தாபப்படுத்தும் தேவன் செய்த லட்சியம் உணர்ந்து கொள்ளும் உணர்வை எங்களுக்கு அருள் செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். அவருக்கும் தேவருக்கும் பரிசுத்தாவிக்கும் எல்லாம் மேன்மையும் சதா காலம் உண்டாவதாக. ஆமென். இத்தருணத்தில் ஒருமனப்பட்டு நோக்கி எங்கள் பொதுவான விண்ணப்பங்களை செய்ய எங்களுக்கு கிருபை அளித்த சர்வவல்லமையுள்ள தேவனே, 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே கூடி வரும் பொழுது அவர்கள் கேட்கிறவைகளை அருளி செய்வேன் என்று வாக்கரில் இருக்கிறீரே. கர்த்தாவே, மதடியார் ஆகிய எங்களுக்கு வேண்டிய நன்மைகள் உண்டாக எங்கள் விருப்பங்களையும் வேண்டுதல்களையும் இப்பொழுது நிறைவேற்றி இம்மையிலே உம்முடைய சத்தியத்தை அறிகிற அறிவையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் எங்களுக்கு கட்டளையிட்டு அருளும். யாவரும் அமர்ந்து கொள்வோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் ஆண்டவரும் அருமையாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அருமையான புதிய வருடத்தின் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் தாமே இந்த புதிய ஆண்டிலும் உங்களை அவர் உங்கள் வாழ்க்கையில் செய்ய போகிற திட்டம் வைத்திருக்கிற நன்மையும் கிருபையும் காண பண்ணி உங்களை நிறைத்து ஆசீர்வதிப்பாராக. ஒரே ஒரு அறிவிப்பு, இன்று மதியம் 1:30 மணிக்கு நம்முடைய ஆலயத்தில் வைத்து பண்டிகை பரிசுத்த திருவிருந்து ஆராதனை நடைபெறும். அதைத் தொடர்ந்து மாலை 7 மணிக்கு உடன்படிக்கை ஆராதனையும் 7:30 மணிக்கு பஜனை பிரசங்கமும் நடைபெறும். அருமையான பண்டிகை நாள் ஆராதனைகளில் நீங்கள் தவறாமல்
குடும்பமாக இப்பொழுது இருப்பதைப் போல கூட்டமாக கூடி நாம் யாவரும் ஆண்டவரை ஆராதிக்க உற்சாகத்தோடு மாலை வேளையிலும் இரவு வேளையிலும் கடந்து வரும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். செய்திக்கு ஆயத்தமாக நாம் யாவரும் எழுந்து நின்று கீதங்களும் கீர்த்தனைகளும் 263வது பாடலை பாடுவோம். கீதங்களும் கீர்த்தனைகளும் 263வது பாடலை பாடுவோம். தேசத்தார்கள் யாரும்
ஜெபம் செய்வோம். கிருபையும் இரக்கமும் அன்பு நிறைந்த பரலோக தகப்பனே, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் என்று சொன்ன தகப்பன், இந்த அருமையான புதிய ஆண்டிலையும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையினால் எங்களோடு இடைபடுங்க. இந்த வேதத்தின் வசனத்தினால் ஆண்டவரே எங்களுக்கு வெளிப்படும். இந்த கருத்தில் தாழ்த்து கொடுக்கிறோம், பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். அவரும் தயவாய் அமர்ந்து கொள்ளுங்கள். உங்கள் யாவருக்கும் மீண்டுமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால புதிய ஆண்டின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அருமையான புதிய ஆண்டு மற்றும் உங்கள் நடத்தி வந்த ஆண்டவராய் கர்த்தர் அழகா சொல்வது போல உபாகமம் 28ஆம் அதிகாரத்தில் சொன்ன எல்லா ஆசீர்வாதத்தினாலும் உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து உங்கள் சந்ததிகளையும் உங்கள் சந்தானங்களையும் உங்களுக்கு ஆண்டவராய் கர்த்தர் கொடுக்கிற விளை நிலங்களையும் உங்கள் தொழில்களையும் உங்கள் தொழில் துறைகளின் சகல காரியத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நிச்சயமாக முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொன்னது போல இந்த புதிய ஆண்டிலும் உங்கள் நம்பிக்கையை கர்த்தர் நிறைவேற்றி உங்களை ஆண்டவராய் கர்த்தர் ஆசீர்வாதத்தின் வாய்க்காலாக திகழ பண்ணுவாராக. இந்த அருமையான வருடத்திலும் நமக்கு திருமண்டலம் கொடுத்த சட்டவாக்கியம் யாவும் இருக்குதா? இந்த வருடத்தில் திருமண்டலம் கொடுத்த சட்டவாக்கியம் ஏசாயா 30ஆம் அதிகாரம் 18 வாசிங்க. ஏசாயா 30:18 வாசிங்கள். இந்த அருமையான வசனம் இந்த வருடத்தில் திருமணம் நம்ம கொடுத்த சட்டவாக்கிய வசனம் வாக்கு தோசனமாக கொடுக்கப்பட்டிருக்குது. மத்தியான ஆராதனை இந்த அருமையான காரியத்தை குறித்து தியானிப்போம். இப்பொழுது நம்ம தியானத்திற்கு ஆதாரமாக வாசித்த முதலாம் வேத பாடத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். சகரியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசியுங்கள். சகரியா 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசியுங்கள். இந்த அருமையான வசனத்தை மையமாக வைத்து இந்த புதிய ஆண்டிலே ஆண்டவராய் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்த வசனமாக இந்த அருமையான வசனத்தை மையமாக வைத்து ஒரு சில காரியங்களை தியானிக்க போகிறோம். இந்த வேத வசனம் கற்றுக்கொடு நம்பிக்கையுடைய சிறைகளை அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான் நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். தியானிக்க போகிற தலைப்பு வேதமழகா கற்றுக் கொடுத்த வசனத்தை மையமாக வைத்து இரட்டிப்பான நன்மை தருகிற தேவன் என்ற தலைப்பெண்களை தியானிக்க போகிறோம். அருமையாக சகரியா தீர்க்கதரிசன புஸ்தகம் அழகா சொல்ல போனால் கிறிஸ்து பிறப்புக்கு முன்பதாக 6ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்ட புஸ்தகம். கிமு 520 முதல் 518 என்று சொல்லப்பட்ட ஒரு காலகட்டத்தில் எழுதப்பட்ட புஸ்தகம் இந்த சகரியா தீர்க்கதரிசன புஸ்தகம். இந்த சகரியா தீர்க்கதரிசன புஸ்தகத்தை கொஞ்சம் பார்க்கும் பொழுது பாபிலோன் சிறையிருப்பு காலத்திற்கு அப்புறம் சிறையிருப்பு முடிந்து போஸ்ட் எக்ஸைல்னு சொல்கிற சிறையிருப்பு முடிந்து திரும்ப இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த யூதா தேசம் அவருடைய சொந்த தேசமாக எருசலேம் பட்டணத்தை கட்டும்படியாக கடந்து வந்த பின்பதாக நடைபெற சம்பவங்கள் தான் இந்த சகரியா தீர்க்கதரிசன புஸ்தகம் நமக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கிறது. ஆனால் அவர்கள் பாடு உபத்திரவம் பாபிலோனின் சிறையிருப்பு நாட்களில் வேதம் சொல்வது போல எரேமியா தீர்க்கதரிசி சொல்வது போல 70 ஆண்டுகள் அல்லது வரலாறு சொல்வது போல 55 ஆண்டுகள் இப்படிப்பட்ட காரியங்கள் ஒரு அநேக வருடங்களாக பாடுகள் அனுபவித்து சிறையிருப்பில் இருந்த பின்பதாக திரும்ப தன் சொந்த தேசத்துக்கு வந்துட்டாங்க. வந்த பின்பதாக தான் இந்த காரியம் நடைபெறுகிறது. ஆனாலும் பாருங்க, வந்தாலும் கூட என்ன இல்லை, ஒரு சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லாத சூழ்நிலை. எப்படிப்பட்ட இடம் என்று பார்க்கும் பொழுது இந்த சகரியா எழுதப்பட்ட காரியம் வேத அழகா சொல்லுது. அதில் 11ஆம் வசனம் பார்க்கும்போது வேத அழகா சொல்லுது பாருங்க. சகரியா 9:11 வாசிங்க. இந்த வேதம் சொல்லு, தண்ணீர் இல்லாத குழியிலே அடைபட்டிருக்கிற உன்னுடையவர்களை. இந்த வார்த்தை தண்ணீர் இல்லாத குழிகள் அப்படின்னு அடைக்கப்பட்ட வார்த்தையை குறித்து வேதம் சொல்லும் பொழுது இது அழகாக சொல்லுவது வரலாறு ரீதியாக நாடு கடத்தப்பட்ட ஒரு சில ஜனங்களை ஓமையாக இங்கே ஆண்டவராய் கர்த்தர் கூறுகிறார். அவர்கள் எல்லாம் சிறையில் இருக்கிறாங்க, அவங்களை திரும்ப விடுதலை பண்ணுகிறவராய் ஆண்டவராய் கர்த்தர் காணப்படுவேன்னு சொல்கிற காரியத்தை இந்த பகுதி கற்றுக்கொடு. இந்த அருமையான சகரியா 9ஆம் அதிகாரத்தை நீங்கள் அருமையாக சகரியா புஸ்தகத்தை நீங்கள் பின்புலத்தை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது அவர்கள் இஸ்ரவேல் தேசத்துக்கு வந்தாலும் கூட அங்கே என்ன இல்லை, ஆலயம் முழுமையாய் கட்டப்படவில்லை. அந்த இஸ்ரவேல் தேசமானது முழுமையாய் கட்டப்படவில்லை. ஒரு இடத்துல பார்க்கும்போது நமக்கென்று சொந்தமான இடம், நம்முடைய இடம் அடிக்கப்பட்டு அழிக்கப்பட்ட நிலையில் காணப்படும் பொழுது அந்த ஜனங்கள் அந்த வேதனை மத்தியிலும் வருத்தத்தின் மத்தியிலும் காணப்படுகிற சம்பவம் தான் இந்த சகரியா 9ஆம் அதிகாரம். பார்க்கும் பொழுது 13ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது வேதம் சொல்லுது, இந்த பாபிலோன் அரசாட்சி முடிந்து
கிமு 360 பிறக்கப் போகிற கிரேட் அலெக்சாண்டர் என்ற கிரேக்க அரசாட்சியை குறித்து முன்பதாகவே தீர்க்க தரிசனம் சொல்லப்படுகிறது. தான் சொல்லப்படுது, கிரேக்க தேச புத்திரருக்கு விரோதமாக எழும்பி என்ற வார்த்தை. கிரேக்க தேச எழுச்சிகள் இந்த இடத்துல அநேக காரணம் குறித்து பின்புலமாக கூறப்படுகிறது. இப்படிப்பட்ட ஒரு சில நெருக்கடியின் காலங்களும் ஒரு சில மாறுபாடான சூழ்நிலை மத்தியில்தான் ஆண்டவராய் கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். நம்பிக்கையுடைய சிறைகளை அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை இன்றைக்கே தருவேன் என்று ஆண்டவராய் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். பிரியமானவர்கள், இந்த அருமையான காலைவேளையிலும் நாமும் தியானிக்கும்படியாக இந்த தலைப்பின் கீழ் ஒரு சில காரியங்களை ஆண்டவராய் கர்த்தர் இரட்டிப்பான நன்மை, இந்த ஜனங்களுக்கு நெருக்கடியிலும் பாடுகளிலும் உபத்திரவத்திலும் ஆண்டவராய் கர்த்தர் மீண்டும் கட்டுவேன், நன்மை அது இரட்டிப்பாக தருவேன், உயர்வாக தருவேன் என்று சொன்ன அந்த வாக்கு தத்துவம் நம் வாழ்க்கையில் இந்நாட்களில் எந்தெந்த காரியங்கள் நடைபெறப் போகிறது, என்னென்ன காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவராய் கர்த்தர் இந்த புதிய வருடத்தில் இரட்டிப்பான நன்மையை தரப்போகிறேன் என்று ஒரு 2 காரியத்தை உங்களுக்கு காண்பித்து நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். முதலாவது காரியமாக எடுத்தொரு வாசியுங்கள், யோபுவின் புஸ்தகம் 42ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசியுங்கள். யோபு 42ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசியுங்கள். இந்த இடத்துல வேதம் சொல்லுது, யோபுவுக்கு முன்னிருந்த எல்லாவற்றையும் பார்க்கலும் இரட்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். யோபு வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இழந்தார் மெய்தான். யோபு வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இழந்தார் மெய்தான். ஆனால் மிக முக்கியமான காரியம் ஒன்று அவர் இழந்து என்னன்னு பாருங்க, சந்தோஷத்தை இழந்தாருங்க. தன் வாழ்க்கையில் தனக்கு நம்பிக்கையா உறுதுணையாக இருக்க வேண்டிய மனைவினால், தன்னோடு இருக்க வேண்டிய, தனக்கு என்ன வந்தாலும் உதவி செய்ய வேண்டும் என்று எண்ணி இருந்த நண்பர்கள் கூட உதாசீனப்படுத்தலாம். தன் சரீர பலவீனம், தனக்கு இருந்த ஆஸ்தி ஐஸ்வர்யம் ஒரு உயர்வை கண்ட பின்பதாக மீண்டும் விழுந்து போகிற அனுபவம் யோபு வாழ்க்கையை குறித்து உங்களுக்கு அதிகமாக சொல்ல தேவையில்லை. ஆனால் உங்களுக்கு தெரிந்த காரியம். ஆனாலும் பாருங்கள், ஒரு வாழ்க்கையில் நடைபெற்ற எல்லாம் இழக்கும் பொழுது உள்ளம் எப்படி இருக்கும் கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்கள். அந்த இடத்துல நம்மை வைத்து பார்ப்போம், மகிழ்ச்சி இருக்குமா இருக்காதா கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்கள். நான் வேதம் சொல்லுதுங்க, உங்கள் மகிழ்ச்சி உங்களை விட்டு காணாமல் போயிருக்கலாம். பிரியமானவர்களே, கடந்த வருடம் உங்களுக்கு எப்படி இருக்கும் எனக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியும். ஒருவேளை உங்களுக்கென்று வைத்த காரியம் இல்லை நீங்கள் எண்ணின காரியம் நடைபெறாமல் தாமதித்து போயிருக்கலாம், அல்லது ஏமாற்றிருக்கலாம், அல்லது ஒருவேளை ஏதோ ஒரு காரியத்தில் கடந்த வருடத்தில் நீங்கள் வருத்தப்பட்டிருக்கலாம், வேதனைப்பட்டிருக்கலாம். அப்படிப்பட்ட துக்க முகங்கள் இந்த ஆண்டு கர்த்தர் இரட்டிப்பாய் மாற்றி சந்தோஷத்தை தருவேன்னு வாக்கு கொடுக்குறாருங்க. இரட்டிப்பான மகிழ்ச்சி தருகிற தேவனா இந்த வருடத்தை உங்கள் வாழ்க்கையில் கடந்து வருவேன்னு சொல்கிறாரு. அழகா பாருங்க, வேதம் அழகா சொல்லுது. சங்கீதம் 30ஆம் சங்கீதத்தை வாசிங்க. சங்கீதம் 30ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தை வாசிங்கள். சங்கீதம் 30ஆம் சங்கீதம் 5. வேதம் சொல்லுது, சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடியல் காலத்திலே களிப்புண்டாகும். ஆண்டவராய் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் கடந்த வருஷம் சாயங்காலத்தை போல இருக்க பண்ணியிருக்கலாம். அந்த அழுகை ஏன்னு கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்கள். பிரியமான ஒரு அருமையான விவசாயி கடினப்பட்டு எல்லாவற்றையும் விதைக்கிறாருங்க, எல்லாவற்றையும் ஆசை என்ன தன்னுடைய விளைச்சல் அதிகமாக விளைக்கிறாரு. ஆனால் பாருங்கள், கடைசி வெள்ளை மிகவும் கொடிதான மழை வந்துடுது, அதனால வெள்ளம் ஏற்பட்டு தன் விளைச்சல் எல்லாம் என்ன செய்யறது அடித்து போயிடுது. அவர் நினைத்திருக்கிறேன், இந்த வருடம் கஷ்டப்பட்டு விதைத்தேன், நான் அதிக பிரயாசப்பட்டு விதைத்தேன், எனக்கு பலன் வரும் என்று எதிர்பார்த்து விதைத்தேன், இந்த வருடம் முழுவதும் எனக்கு ஒன்றுமில்லாமல் போயிடுச்சு என்று வருத்தப்பட்டு அவர் புலம்பி தவிக்கிறார். ஆனால் பாருங்க, நாள் பட திரும்பவும் நம்பிக்கையோடு அடுத்த வருஷம் விதைக்கிறாருங்க. அடுத்த வருஷமும் இரட்டிப்பான் வருது. எப்படி என்றால், அந்த மண் இந்த வெள்ளத்தால் இன்னும் மெருகேற, இன்னும் பலன் கொடுக்கும்படியா அந்த மண் புரண்டு வர கர்த்தர் கிருபை செய்தார். பிரியமான உங்கள் வருடம், போன வருடம் உங்கள் வாழ்க்கை ஒருவேளை கண்ணீரோடு போயிருக்கலாம், கவலையோடு போயிருக்கலாம், வருத்தத்தோடு போயிருக்கலாம். யோபு வாழ்க்கையில் அப்படித்தான் அந்த கஷ்டம் இருந்தது, அந்த கண்ணீர் இருந்தது. ஆனால் கர்த்தர் முடிவில் என்ன செய்தார், அவன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை கொண்டு வந்து தந்தாருங்க. அதே போல தான் உங்கள் வாழ்க்கை கர்த்தர் சொல்றார், இந்த வருடம் மகிழ்ச்சி இரட்டிப்பாய் வரும், நீங்கள் கண்ட துக்கத்தின் நாட்களுக்கு ஈடாக உங்களுக்கு நன்மையை காணப்படுவேன்னு சொல்லி ஆண்டவராக கர்த்தர் வாக்கு தருகிறார். இரட்டிப்பான மகிழ்ச்சி. அந்த விவசாயி திரும்ப சந்தோஷப்பட்டார். அந்த வருடம் எனக்கு கஷ்டம் வந்துச்சு தான், ஆனால் அவைகள் எனக்கு ஈடாக நடந்து வரும் பொழுது இந்த வருடத்தின் நன்மையை காண என் தேவன் எனக்கு உதவி செய்தார் என்று அவர் மகிழ்ந்து பாடினது போல, பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கை ஆண்டவராய் கர்த்தர் சொல்றாரு, இந்த வருடத்தில் உங்களுக்கு ஆண்டவராய் கர்த்தர் கஷ்டத்தை அல்ல இரட்டிப்பான மகிழ்ச்சியை தருவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். இரண்டாவது காரியமாய் எவைகளை அவர் இரட்டிப்பான நன்மை தருகிறார் என்று பார்க்கும் பொழுது வாசிங்கள். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 61ஆம் அதிகாரம்
7ஆம் வசனத்தை வாசியுங்கள். ஏசாயா 61ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசியுங்கள். இந்த வசனம் வேத அழகாக கற்றுக் கொடுத்து, உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையாய் பலன் வரும். இரண்டாவது காரியம் வேதம் சொல்லுது, இழந்தவைகளை இரட்டிப்பான நன்மை தருகிற தேவனாயிருக்க. இழந்தவைகள் உங்களுக்கென்றிருக்கிற கனமான கௌரவம், உங்களுக்கென்றிருக்கிற கனமான அந்தஸ்து, உங்களுக்கென்று இருக்கிற காரியத்தை இழந்து போனீர்களானால், அருமையாக வேதத்தில் மனுஷன், வேதலகா சொல்லப்பட்ட மனுஷன் தான். நீங்கள் ஆதியாகமம் 37ஆம் அதிகாரத்திலிருந்து எடுத்துக்கொள்ளலாம். யோசேப்பு என்று தேவனுடைய மனுஷன் வாழ்க்கையை பார்க்கலாங்க. அவருக்கென்று இருந்த எல்லாவற்றையும் இழந்து போனார். பாருங்க, உங்களுக்கு திரும்ப நிறைய வசனம் காண்பிக்க விரும்பல, நான் உதாரணம் ஒவ்வொரு காரியத்தை சிம்பிளாக சொல்லிட்டு போகிறேன். அருமையாக சொல்லும்பொழுது ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் இதில் 18 முதல் 20 நீங்கள் வாசித்தீங்கன்னா, அவர் தன் சொந்த சகோதரர்களால் ஏமாற்றப்படுதல், பிட்ரையல் என்று சொல்லப்பட்டு ஏமாற்றப்படுதலை சந்திக்கிறார். யோசேப்பு தன் சொந்த குடும்பத்தால் ஏமாற்றப்படுகிறார். தன் சொந்த குடும்பத்தோடு வாழ்கிற வாழ்க்கை இல்லை, இளமை பருவத்தில் தன் சொந்த பகுதியில் வாழ்கிற வாழ்க்கை இல்லை, இழந்து போகிற அனுபவம். தகப்பனுடைய பாசம் இழந்து போகிறது, சகோதரனுடைய பாசம் இழந்து போய் இப்படி இழந்து போனான். திரும்ப அதே அதிகாரத்தில் 28 கூறுது, எங்கே போகிறாரு? அடிமைத்தனத்தில் விற்கப்பட்டு போகிறார். சுதந்திரமாக வாழ வேண்டியவன், தன் தகப்பனுக்கு செல்ல பிள்ளையது சுதந்திரமாய் சகல ஆஸ்திகளோடு வாழ வேண்டியவன் அடிமைப்பட்டு போகிறாங்க. ஆனால் அதே போல தான் வேதம் சொல்லி இன்னொரும் பாருங்க, அடுத்து தொடர்ந்து வரும்போது தேவையில்லாத பழிச்சொல், தவறான பழிச்சொல். பத்சேபால்னால 39ஆம் அதிகாரம் கூறுது, இப்படி அநேகிடம் தன் தவறு செய்யாமல் பழிச்சொலை சுமக்கிறான். இன்னும் அதே போல சிறைச்சாலை 39ஆம் அதிகாரத்தில் அவனுக்கு வந்து சேருது. எத்தனையோ விதத்தை இழந்தான். தன் ஒரு தீங்கும் செய்யாமல் பழி சொல்லோடு வெட்கப்பட்டு அவமானப்பட்டிருக்கலாம், ஒருவேளை வேதனைப்பட்டிருக்கலாம். ஆண்டவர் எனக்கு சொன்ன எல்லா தீர்க்க தரிசனம், எல்லா காரியம் எப்படி இருக்கிறது, ஆனாலோ எனக்கு வந்து சேர்ந்து என் குடும்பத்தோடு சந்தோஷமான வாழ்க்கை இல்லை, எனக்கென்று இருக்கிற ஜனத்தோடு என் வாழ்க்கை இல்லை, எனக்கென்று கிடைத்த ஒரு சந்தோஷமான ஒரு இடம், அங்கும் எனக்கு பகை, எனக்கு இப்போ இருக்கிறதோ சிறைச்சாலை, எனக்கு இருக்கிறதோ ஒரு வேதனையின் காரியம் என்று அருமையான யோசிப்பு வருத்தப்பட்டிருக்கலாம் ஒருவேளை. ஆனாலும் ஆண்டவராய் கர்த்தர் பாருங்க, ஆண்டவர் அவனை என்ன செய்தார்? இன்னும் அதிகமாக உயர்த்தினாருங்க. மனுஷன் ஒருவேளை இந்த நேரங்களை கடந்த வருடத்தில் உங்கள் வாழ்க்கையில் வெட்கத்தை கொண்டு வந்திருக்கலாம். வேதம் சொல்லுது, எங்கு உங்கள் தலைகள் குனியப்பட்டதோ அங்கு ஆண்டவராக கர்த்தர் உங்களை உயர்த்துவேன், இரட்டிப்பாய் உயர்த்துவேன் என்று வாக்கு கொடுக்கிறாருங்க. பிரியமானவர்களே, வேதம் அழகா சொல்லி ஒரு வசனத்தை வாசிப்போம். ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் 20ஐ வாசியுங்கள். வேதம் சொல்லுது, தேவன் உங்களை உயர்த்தும் போது யாரால் நினைச்ச முடியாது, தடுக்க முடியாது. பிரியமானவர்களே, ஆண்டவராக இந்த வருஷம் சொல்றாரு, இழந்தவைகளை, கடந்த வருடத்தில் இழந்தவைகள், உங்களுக்கென்று இருக்கிற அந்தஸ்து, ஆஸ்திகள், ஐஸ்வர்யங்கள், உங்களுக்கென்று இருக்கிற ஒரு உயர்வான காரியங்கள், உங்களுக்கென்று இருக்கிற காரியம், உங்கள் சொந்த காரியங்கள், உங்களுக்கென்று வர வேண்டிய காரியம் ஒருவேளை இழந்திருக்கலாம். அவைகளை ஆண்டவராக திரும்ப தாரேன்னு சொல்றாரு. பிரியமானவர்களே, யோசேப்பு எல்லாவற்றையும் இழந்தான், ஆனால் எல்லாவற்றையும் கொடுக்கத்தக்கதாய் ஒரு அதிகாரியாக நிற்கத்தக்கதாய் கர்த்தர் அவனை கனப்படுத்தினார், மகிமைப்படுத்தினார், உயர்த்தி அலங்கரித்தாருங்க. அதான் வேதம் சொல்லுது முக்கியமான காரியம். ஆண்டவராக இந்த வருடத்தில் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார், உங்களை உயர்த்துவேன்னு சொல்றாரு. எங்கு உங்கள் தலைகள் குனிந்ததோ அதே இடத்துல உங்கள் தலைகளை நிமிர பண்ணி உங்களை கனப்படுத்துவேன்னு சொல்ல. அதுவும் ஒரு முறை அல்ல, இருமுறை அல்ல, இரட்டிப்பான முறை ஆண்டவராக கர்த்தர் உங்களை மகிமைப்படுத்த போகிறேன்னு சொல்ல. அதான் இரட்டிப்பான நன்மை தருகிறேன் ஆண்டவராக கர்த்தர் வாக்கு கொடுக்கிறாருங்க. ஆனாலும் வேத அழகா சொல்லுதுங்க, இந்த ஆசீர்வாதத்துக்கு யார் பாத்திரவான்? வேதத்தில் எப்பொழுதுமே ஒரு காரியம் உண்டு இல்லை, ஒரு ஆசீர்வாதம் வரணும் என்ன உண்டு? நிபந்தனை உண்டு. நிபந்தனை இல்லாத ஆசீர்வாதம் கிடையாதுங்க. என்ன வாசிங்க, அதே நீங்கள் சகரியா 9:12 மறுபடியும் வாசிங்க. சகரியா 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை மறுபடியும் வாசிங்க. நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள். வேதம் அழகாக கற்றுக் கொடுக்குது, இரட்டிப்பான நன்மையை தருவேன். உண்மைதான், உன் வாழ்க்கையில் கண்ட கஷ்டத்துக்கும் உன் வாழ்க்கையில் இருந்த கண்ணீருக்கும் வேதனைக்கு ஈடாக மனமகிழ்ச்சி ரெண்டிப்பாக தரப்போகிறேன். நீ இழந்த எல்லா காரியம் திரும்ப ரெட்டிப்பாக தருவேன், மெய்தான். ஆனாலோ இந்த ரெட்டிப்பான காரியம் வரணும்னா நீ என்ன செய்யணும்? அதான் வேதம் ஆண்டவராக எதிர்பார்க்க மிக முக்கியமான காரியம், நம்பிக்கையுடைய சிறைகளே. பாருங்கள், இஸ்ரவேலர்களை பார்த்து சொல்கிறாரு, நம்பிக்கை முதலாதவங்ககிட்ட வேணுங்க. என்ன நம்பிக்கை? என் கர்த்தர்
எல்லாவற்றையும் செய்யக்கூடும் என்ற நம்பிக்கை வேணும். அவர்கள் சிறையிலிருந்து வந்தாலும் கூட கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்தார். அதான் சொல்லப்படும் பிரிசனர் ஆஃப் ஹோப்னு சொல்லப்பட்ட வார்த்தை ஆங்கிலத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த நம்பிக்கை உடையவர்களாக அவர்கள் இருந்தார். ஆனால் மிக மிக ஆண்டவராக்கத்தை எதிர்பார்க்க காரியம். நீங்கள் வாசித்த 2ஆம் வேத பாடத்தை திருப்பிக் கொள்ளுங்க. யோவான் 10ஆம் அதிகாரம், யோவான் 10:10 வாசிங்க. யோவான் 10ஆம் அதிகாரம் 10 வாசிங்கள். வேதம் சொல்லுது, அது பரிபூர்ணப்படவும் வந்தேன், யாரிடத்தில் ரெட்டிப்பான் நன்மை உண்டு உங்களுக்கு. சங்கீதக்காரன் தாவீது அழகா சொல்றாங்க, அவர் என் ரெஃப்யூஜ், என் அடைக்கலம், என் கண்மலை, என் கோட்டை, நான் எல்லா வித தீங்கு நெருக்கடி வரும்பொழுது ஒளிந்து கொள்கிறது அவரே என் புகலிடம் என்று சங்கீதக்காரன் சொல்றாருங்க. அதான் இந்த எடுத்து வேதம் கற்றுக் கொடுக்கிறது. நம்பிக்கையுடைய சிறுகளை அரணுக்கு திரும்ப, உங்கள் அரண் கர்த்தரே. இந்த வருடத்துல உங்களுக்கு ஆண்டவராக்கத்தை ரெட்டிப்பான் நன்மை தாரேன்னு சொல்ற மைதாங்க. ஆனாலும் அதை யார் சுதந்தரிப்பா? யார் ஒருவன் உங்களுக்கென்று இருந்த தேவ சமூகத்தை மீண்டும் பிடிக்கிறீர்களோ அவர்களுக்கு தான் கிடைக்குங்க. வேதம் அழகாக கற்றுக் கொடுக்குதுங்க. தெய்வனாக்கத்தில் உங்களை அழைக்கிறார். கம் பேக் டு மீ என்று ஆண்டவராக்கத்தை அழைக்கிறார். லூக்கா 15ஆம் அதிகாரம் சொல்லுது, ப்ராடிகல் சன் என்று அழைக்கப்படுகிற இந்த இளைய குமாரன் வாழ்க்கையில் அவன் மீண்டும் தகப்படுத்து திரும்பும் பொழுதுதான் என்ன செய்தான்? மீண்டுமாய் சுகந்தரித்து கொண்டான். தன்னுடைய சகல காரியம், தன்னுடைய சகல சரீரத்தில் எல்லா அழுக்கான கந்தை நீங்கி மீண்டும் அவனுக்கு கட்ட புதுப்பிக்க, மீண்டும் எல்லா கைகள் எல்லா ஆபரண அணிகள் எல்லாம் எப்போ அணியப்பட்டது? தகப்படுத்து திரும்பும் பொழுதுதான். இந்த விட ஆண்டவராய் கர்த்தர் கேட்கிறார், கடந்த வருடம் ஏதோ ஒரு காரியத்தில் ஆண்டவர்கிட்ட தூர போயிருக்கிறோமா என்று ஆராய்ந்து பாருங்க. கடந்த வருடம் ஏதோ ஒரு காரியம் தேவனை விட்டு நம்ம தள்ளி இருக்கிறோமா என்று ஆராய்ந்து பாருங்க. இந்த வருடம் ஆண்டவராய் கர்த்தர் அழைக்கிறார், என் அண்டைக்கு வா, நான் ரெட்டிப்பா தருகிறேன் என்று ஆண்டவராய் கர்த்தர் அழைக்கிறார். உங்கள் கரங்களை கர்த்தர் சகலத்தை விட்டு கொடுக்கிறார். முடிவெடுக்கிறதும் ரெட்டிப்பான ஆசீர்வாதம் சுகந்தரிப்பதும் பெற்றுக்கொள்வதும் உங்கள் கரங்கள் இருக்கிறது. ஆராய்ந்து அறிந்து தேவ அழைப்புக்கு கீழ்ப்படிந்து கர்த்தர் அண்டைக்கு செல்வோமானால் அவர் நம்ம இரட்டிப்பாய் ஆசீர்வதிப்பார். இந்நாளைக்கு பகலில் இல்லைங்க, மறுநாள் இல்லைங்க, இன்றைக்கு ஆசீர்வதிப்பேன்னு சொல்கிறாருங்க. இந்த வேளையில் நீங்கள் அறிந்தவர்களாய் கர்த்தர் அண்டைக்கு திரும்புவோம். அப்பொழுது உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென். நம்மையும் நம்முடைய காணிக்கை அர்ப்பணிக்கும் வண்ணமாக நாம் யாவரும் எழுந்து நின்று கீதங்களும் கீர்த்தனைகளும் 393வது பாடலை பாடுவோம். 393வது பாடலை பாடுவோம். ஆனந்தமே ஜெயா ஜெயா. ஆனந்தமே ஜெயா ஜெயா, அகமகிழ்ந்தனை வரும் பாடிடுவோம். ஞான ரட்சகநாதனமை, ஞான ரட்சகநாதனமை, இல்லநாள் வரையால மதினில் காப்பார் புகழானந்தமே ஜெயா ஜெயா, அகமகிழ்ந்தனை வரும் பாடிடுவோம். சங்கு கணபல செங்கோலரசி சுனமை வெகுவீரக கிருபையுடன் ரட்சித்ததால் புகழானந்தமே ஜெயா ஜெயா, அகமகிழ்ந்தனை வரும் பாடிடுவோம். வருடமதில் மருடரில் மோசகதிகள் தனிலே உடல தந்து நமக்குயிருடையுணவோ, தந்து நமக்குயிருடையுணவும் வெகுதயவுடன் இயேசுத்த காத்ததினான் புகழானந்தமே ஜெயா ஜெயா, அகமகிழ்ந்தனை வரும் பாடிடுவோம். பந்தம் பசிக்கும் பட்டயத்துக்கும் வெகு கொடுப்பால் கொள்ளை நோய் விசதோஷத்துக்கும் தஞ்சர சகத்தவித்து நம்மை, தஞ்சர சகத்தவித்து நம்மை, தீர்த்தரை தனில் குறை தனி காட்சி
சங்கீதங்களின் கீர்த்தனைகளிலே 191வது பாடலை பாடும். ஆத்துமமே என் முழு உலமே. ஆத்துமமே என் முழு உள்ளமே உன்னாண்டவரை தொழுதேத்து இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன்னாண்டவரை தொழுதேத்து போற்றிடுமானோர் பூதலத்துள்ள சாற்றுதல் கரிய தன்மையுள்ள போற்றிடுமானோர் பூதலத்துள்ள சாற்றுதல் கரிய தன்மையுள்ள ஆத்துமமே என் முழு உள்ளமே உன்னாண்டவரை தொழுதேத்து இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன்னாண்டவரை தலைமுறை காக்கும் வினோதம் உலகமும் தோன்றி ஒழியாத தலைமுறை காக்கும் வினோதம் உலகமும் தோன்றி ஒழியாத ஆத்துமமே என் முழு உள்ளமே உன்னாண்டவரை தொழுதேத்து இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன்னாண்டவரை தொழுதேத்து தினம் உலகினில் செய்வரவான வினை ஒரு கருளும் மேலான தினம் உலகினில் செய்வரவான வினை ஒரு கருளும் மேலான ஆத்துமமே என் முழு உள்ளமே உன்னாண்டவரை தொழுதேத்து இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன்னாண்டவரை ஜெபம் செய்வோம். கிருபையும் இரக்கமும் அன்பு நிறைந்த பரலோக தகப்பனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த அருமையான வேளையில் ஆண்டவரே, உம்முடைய கரத்தில் நீங்கள் எங்களுக்கு கொடுத்த நன்மையின் காணிக்கைகள் நிர்மையான புதிய விடத்தை காண செய்ததற்காக நன்றின்னு சொல்லி ஆண்டவரே, படைக்கப்பட்ட எல்லா காணிக்கைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். உடைய பிள்ளைகளை பிரயாசம் கொடுத்த எல்லா காணிக்கைகளும் கர்த்தர் அங்கீகரிப்பீராக ஆண்டவரே. கர்த்தாவே, உம்முடைய பணிக்காக பயன்படுத்தப்பட கர்த்தர் ஆசீர்வாதமாய் அங்கீகரித்துக் கொள்ளும், ஏற்றுக்கொள்ளும். கொடுத்த பிள்ளைகளை இன்னும் அதிகமாக ஆண்டவரை ஆசீர்வதித்து இன்னும் கொடுக்க இன்னும் நாமத்திற்காக சகலத்தையும் செய்ய கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்தி கனப்படுத்துவீராக ஆண்டவரே. உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் தேவரே. இந்த அருமையான வேளை விசேஷமாக ஆண்டவரே, எங்கள் திருச்சபையில் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, நம்பிக்கையுடைய சிறைகளை அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான் நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன்னு சொல்லி ஆண்டவரே இந்த வருடத்தில் வாக்கு கொடுத்தீங்க ஆண்டவரே. எங்கள் திருச்சபை பிள்ளைகளை வாழ்க்கை ஆண்டவரே, நம்பிக்கையோடு இருக்கிற அனைவரும் ஆண்டவரே, தேவரீர் உம் அண்டைக்கு சேராத வழியில் இருந்தார்கள் ஆண்டவரே, திரும்பி வா, நான் சகலத்தை இரட்டிப்பாய் மாற்றுகிறேன். இழந்த அவமானம், இழந்த சந்தோஷம், இழந்த எல்லா காரியங்களையும் மீண்டும் கட்டுகிற தேவனாய் நான் காணப்படுகிறேன். என்னிடத்தில் மாத்திரம் வா என்று அழைக்கிறீர் ராஜா. ஆண்டவரே, அவைகளை ஏற்றுக்கொண்டு எங்கள் திருச்சி பிள்ளைகள் உமக்குள்ள ஆண்டவரே இந்த வறுமையான புதிய வருடத்தை துவங்க, புதிய வருடத்தை உமக்குள்ள கட்ட கர்த்தர் நீர் கிருபை செய்வீராக ஆண்டவரே. உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த அருமையான வேளையில் தேவரீர் வருஷத்தை நன்மையால் முடிச்சு விட்டுகிற தகப்பன் ராஜா, உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நன்மையும் கிருபையும் காண பண்ணுங்க. உடைய ஆலயத்தில் இந்த புதிய ஆண்டு துவங்கி இருக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, இன்று முதல் சகல தேசத்திற்கும் சகல இடங்களுக்கும் தங்கள் பணிக்காக தங்கள் காரியங்களுக்காக ஆண்டவரே கடந்து செல்ற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே அநேகருக்கு நன்மை தருகிற பிள்ளைகளாய், அநேகருக்கு நன்மையை கொண்டு வருகிறாய், தங்கள் குடும்பத்திற்கும் திருச்சபைக்கும் நன்மை சேர்க்கிற பிள்ளை கடந்து செல்ல நீர் இந்த புத்தாண்டில் ஆண்டவரே உடைய பிள்ளைகள் வாழ்க்கை நன்மையை காணப்படும் ஆண்டவரே. கர்த்தர் நீர் கொடுக்கிற ஆசீர்வாதம் ஐஸ்வர்யம் கடந்து வரட்டும் ஆண்டவரே. சிறியோர் முதல் பெரியோர் உடைய கரத்தில் கொடுக்கிற ஆண்டவரே. தேவன் தருகிற ஆசீர்வாதம், தேவன் தருகிற சந்தோஷம் அந்த என்னாளுடைய வாழ்க்கையில் கடந்து வரட்டும் ஆண்டவரே. அப்பா,
இந்த புதிய ஆண்டில் ஆண்டவரே கண்ணீர் கவலைகளை மாற்றும் ஆண்டவரே, துக்கத்தை மாற்றும். கர்த்தருக்கு காத்திருக்கிற பிள்ளைகள் பாக்கியவாண்டு சொன்னது போல உமக்கு காத்திருந்து நீதியின் தேவனை பிடித்துக்கொள்ள கர்த்தாவே உம்மை சுதந்தரித்துக் கொள்ள ஆண்டவரே நீர் ஒருவர் போதும் என்று வாழ ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு பலன் தருவீராக ஆண்டவரே. இந்த அருமையான புதிய வருடத்தில் ஆண்டவரே ஒவ்வொரு இல்லங்களையும் நீரே பிரசன்னராகி ஆளுகை செய்யுங்க ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னம் கடந்து வரட்டும், குடும்பங்களுக்கு தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படட்டும் ஆண்டவரே. இந்த புத்தாண்டானது ஆண்டவரே மகிமை தருவதாய் முடிசூட பண்ணுகிறதாய் குறைகள் மாறி நிறைவானவைகள் காணப்படுவதற்கு ஏதுவாய் வர கர்த்தர் கிருபை செய்ய ஆண்டவரே. ஆண்டவரே சிறியோரை ஆசீர்வதியும், வாலிபர்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. அவர்கள் வாழ்க்கையில் நன்மையும் காணப்படுங்க ஆண்டவரே. இந்த ஆண்டில் ஆண்டவருடைய பிள்ளைகள் படுகிற பிரயாசத்தின் காரில் கர்த்தர் பலனளிப்பீராக ஆண்டவரே. பெரியோர் நம்முடைய கரத்தில் கொடுக்கிற ஆண்டவரே. ஆண்டவரே உடைய பிள்ளைகளை கர்த்தர் பார்க்கிற வேலைகளையும் சகல காரியத்திலையும் ரெட்டிப்பான் நன்மையை காணப்படுங்க ஆண்டவரே. ஆண்டவரே அவர்கள் பார்க்க எல்லா சிறு குறு தொழில்களுக்காக, விவசாயத்திற்காக ஆண்டவரே, எல்லா கூலி வேலைகளுக்காக, எல்லா வேலைகளுக்காக, எல்லா காரியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. பிள்ளைகள் பார்க்க எல்லா வேலைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. கையிட்டு செய்கிற எல்லா வேலைக்கு தக்க பலனை தந்து ஆண்டவரே தேவையில்லாத செலவுகளுக்கு, வீணான மருத்துவ செலவுக்கு நீங்கள் ஆக்கி இந்த புதிய ஆண்டில் அவருடைய ஆசீர்வாதங்கள் கையின் பிரயாசங்கள் தங்க ஆண்டவராக கர்த்தருடைய கரம் நீ எல்லாவற்றையும் செய்கிற நன்மையானவை தருகிறதை கடந்து செல்லும் ஆண்டவரே. கர்த்தாவே வயது முதிர்ந்தோரை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, ஆரோக்கியம் வரப்பண்ணுங்க, சௌக்கியத்தினால் நன்மையால் கர்த்தர் நிறைத்து வழிநடத்துவீராக ஆண்டவரே. அப்பா எங்களிடத்திற்கு அருமையான பாடகர் குழுவுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த புதிய ஆண்டில் இன்னும் மகிமையாக பயன்படுத்த ஆண்டவரே. உங்கள் நாம மாத்திரத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் எடுத்து பயன்படுத்துங்க ஆண்டவரே. அருமையான பிள்ளை கர்த்தர் எங்கெல்லாம் செல்கிறாங்க அங்கெல்லாம் உங்களை உயர்த்தின பிள்ளை கர்த்தர் என்னை உயர்த்தி கனப்படுத்துவீராக ஆண்டவரே. அப்பா அந்த புதிய ஆண்டில் எங்கள் திருச்சபையில் ஒவ்வொரு குடும்பங்களையும் கருத்தில் கொடுக்கிறோம், ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. ஆண்டவராக கர்த்தர் தேவலைகள் செய்கிற தலைவரை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் உங்களுடைய ஆசீர்வாதம் நிறைத்து வழிநடத்துவீராக ஆண்டவரே. இந்த புத்தாண்டு எல்லாருக்கும் ஜனங்களுக்கும் சமாதானம் சந்தோஷம் தருவதாக கடந்து வரட்டும். உடைய தெய்வீக கரம் கூட எல்லா வயலும் கடந்து வரட்டும். கர்த்தர் சகலத்தையும் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, ஆளுகை செய்யுங்க. இமைக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் மறுமைக்குரிய நித்திய ஜீவனாலும் ஒவ்வொருவரை நீர் கனப்படுத்தி ஆசீர்வாதத்தை வழிநடத்துவீராக. எல்லாவித குறைகள் நீங்கட்டும். உடைய கரத்தில் தாழ்த்து ஒப்புக் கொடுக்கிறோம், பொறுப்பெடுத்துக் கொள்ளும், ஆளுகை செய்யும். துதி கன மகிமையாக உமக்கே செலுத்துகிறோம். மீட்பெரும் அருமை இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் என்றென்றும் சதா காலமும் தங்கி இருப்பதாக. செல்லவும் உங்களுக்காக கேக் மற்றும் டீ ஆயத்தமாயிருக்கிறது. நிறைவு கீதமாக நாம் யாவரும் எழுந்து நின்று கீதங்களும் கீர்த்தனைகளும் 415வது பாடலை பாடுவோம். யாரை நான்
யாவர் சேர்ந்து சொல்வோம். என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தெய்வ சமாதானத்தோடு சென்று வர கடவோம். ஆமென். தேங்க்யூ. யாவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்.